هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. ஒரு ஆலிமுடைய உரையிலிருந்து 5 நிமிடங்கள் 18 வினாடிகள் கொண்ட பகுதி முன்வைக்கப்பட்டு இந்த ஆடியோ பதிவின் நிலை என்ன என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இணை வைத்தல் ஒருபோதும் ஆகுமானதல்ல என்றும் இபாதத்துக்கள் ஒரு மனிதனை சுவனம் நுழைத்து விடாது, ஏகத்துவம் பற்றி முதலிலே படிக்க வேண்டும், அந்த ஏகத்துவம்தான் அடிப்படை என்றும், இணை வைத்தலை ஒருவன் செய்துவிட்டால் சுவனம் அவனுக்கு ஹராமாகிவிடும். எனவே முதலிலே ஏகத்துவம் பற்றி படிக்க வேண்டும், கலிமாவுடைய பொருளை உணர வேண்டும், அதன் நிபந்தனைகளை அறிய வேண்டும். ஆனால் அதிகமானவர்களுக்கு அடிப்படை இஸ்லாமிய அறிவு இல்லாததன் காரணமாக இந்த விடயங்களை மறந்து அதிகமான இபாதத் செய்தால் சுவனம் செல்லலாம் என தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த பதிவிலே பேசுகின்ற ஆலிம் குறிப்பிடுகின்றார். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இது எந்த அளவிற்கு சரியானது என்று நாம் ஆய்வு செய்வோம் என்றால், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது படைத்தவனுடைய பார்வையிலே மிகப்பெரிய குற்றமாகும். இணை வைத்தலை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இணை வைப்பவருக்கு சுவனத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். இந்த ஆலிம் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் நிச்சயமாக உண்மையானது. கேள்வி என்னவென்றால், கலிமாவுடைய கருத்தை அறிந்திருக்கின்றீர்களா, படித்திருக்கின்றீர்களா என்று இந்த ஆலிம் கேட்கின்ற கேள்வி. கலிமாவின் சரியான கருத்தும் இஸ்லாத்தின் சரியான வடிவமும் மக்களுக்கு அதனை சரியாக போதிக்க வேண்டிய இந்த ஆலிம் உட்பட இத்தகைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகின்ற சாரார், இவர்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்திருக்கின்றார்களா, கலிமாவின் கருத்தை சரியாக அறிந்திருக்கின்றார்களா, இணை வைத்தல் என்பது குறிப்பிட்ட சில காரியங்களை தாண்டி இணை வைப்பு கூடாது என்று சொல்பவர்களிலே இணை வைத்தல் இருக்கின்ற நிலைமைகள் இருப்பதை இவர்கள் அறிந்திருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. இது ஒரு தனி ஒரு ஆலிமின் பிரச்சாரம் அல்ல. இலங்கை போன்ற நாடுகளிலே 50-60 வருடங்களுக்கு முன்னர் துவக்கப்பட்ட இந்த பிரச்சாரம் ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு முன்னர் இவர்களாலேயே திருப்பி பெறப்பட்ட ஒரு பிரச்சாரத்தின் வடிவம் என்பதை அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள். இது பற்றி குறிப்பிட்ட அந்த சாராரை பற்றி அல்லது இந்த பிரச்சாரத்தின் தவறுகளை பற்றி பார்ப்பது ஒரு பக்கம் இருக்க, அது நீண்ட நேரம் தேவைப்படும். இந்த ஆலிம் எப்படி பொதுமக்களை நோக்கி கேள்வி எழுப்பினாரோ அதே வடிவிலே ஓரிரு கேள்விகளை எழுப்பி இந்த பிரச்சாரம் எங்கள் அனைவருக்கும் முன்மாதிரியான நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
இந்த தூய மார்க்கத்தை முழுமையாக எப்படி எத்தி வைத்தார்களோ, இந்த மார்க்கத்தை வழங்கி உண்மையான முஸ்லிம்களின் கூட்டமைப்பை உருவாக்கினார்களோ, அத்தகைய ஒரு அழைப்பு அல்ல இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலிமாவின் கருத்தை அறிந்து விட்டீர்களா என அந்த ஆலிம் கேட்டார் அல்லவா? இப்போது கண்ணியமிக்க அல்லாஹ் இணை வைத்தல் என்பது மிக பாவம் என்று சொன்னது போன்று, வெறுமனே இணை வைத்தலிலிருந்து மட்டும் ஒதுங்கிவிட்டால் அவன் சுவனம் சென்று விடலாம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்பதை 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் படியுங்கள். உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இபாதத் என்றால் அதிகமான உலமாக்களே அதன் கருத்தை சரியாக புரிந்திருப்பதில்லை, சரியாக அதிலே கவனம் செலுத்துவதும் கிடையாது. இபாதா என்றால் அடிபணிதல், முற்றிலும் வழிபடுதல், எதனை சொன்னாலும் அப்படியே செய்தல். இந்த 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஜின் வர்க்கம், மனித வர்க்கம் முற்றாக எனக்கு அடிபணிவதற்காகவே அன்றி இவர்களை நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இணை வைத்தல் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இணை வைத்தலிலிருந்து மட்டும் தூரமாகிவிட்டால் நீங்கள் முஸ்லிமாகவும் முடியாது. இப்போது அது பற்றி சொல்லுகின்ற குர்ஆன் வசனத்திற்கு வாருங்கள். அல் குர்ஆனின் மிகச்சிறந்த வசனம் ஆயத்துல் குர்சி என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அறிய வேண்டிய ஒன்று. அதனை அடுத்து வரக்கூடிய வசனம் 2வது அத்தியாயத்தின் 256வது வசனம். ஈமான் கொள்ளுகின்ற ஒரு மனிதன் ஈமான் கொள்ளுவதற்கு முதலிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக அல்லாஹ் இதிலே சொல்லுகின்றார். ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத், அல்லாஹ் அல்லாத வழிபடக்கூடிய அத்தனை தாகூத்துகளும் நிராகரிக்கப்பட வேண்டும். முதலாவது அம்சம். 2வது அம்சம் வயுமின் பில்லாஹ், அதன் பிறகுதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வை விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹுடைய அதிகாரங்களிலே, உரிமைகளிலே எவையெல்லாம் ஏனைய படைப்புகளுக்கு வழங்கப்படுகின்றதோ முதலிலே அத்தகைய தாகூத்துகள் நிராகரிக்கப்பட வேண்டும். 2வதாக அல்லாஹ்வை விசுவாசிக்க வேண்டும். இப்படி யார் செய்கின்றாரோ ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன் இன்ஃபிஸாம லஹா, இத்தகையவர்தான் எப்போதுமே அறுபடாத உறுதியான கயிற்றை பிடித்துக் கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இபாதத்துக்கள் செய்துவிட்டால் சுவனம் நுழைவீர்கள் என்று சொல்லவில்லை என்று இவர் குறிப்பிடுகின்றார். ஒரு உதாரணம் இங்கே தருகின்றோம். சஹீஹுல் புகாரியிலே 574வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ். மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா. குளிரான 2 தொழுகைகள், அதாவது இஷா, ஃபஜ்ர், இந்த 2 தொழுகைகளையும் யார் தொழுகின்றாரோ அவர் சுவனம் நுழைவார் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார். இபாதத்திலே ஐவேளை தொழுகை இல்லாத ஒருவர் குஃபர், ஷிர்க் என்ற வட்டத்தை அடைவார் என்ற விடயங்கள் எல்லாம் தனியானது. இங்கே சொல்லப்படுகின்ற விடயம், இந்த அழைப்பு சுவனம் செல்லுவதற்கான முழுமையான ஒரு வழிகாட்டலா, கலிமாவின் கருத்தை சரியாக உணர்ந்து நபி வழியிலே போதிக்கின்ற ஒரு போதனையா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அவசியமான விடயங்களை மட்டும் இங்கே சொல்லுகின்றோம். வெறுமனே இணை வைத்தலிலிருந்து தவிர்ந்து கொள்ளுகின்ற ஒருவன் சுவனம் நுழைந்துவிட முடியுமா? அதே போன்று நபி அவர்களுடைய ஹதீஸ்களிலே இபாதத்துக்கள் என்பது அதற்கு முக்கியத்துவம் கிடையாதா? இதற்கு பதிலாகத்தான் 2 ஹதீஸ்களை உங்களுக்கு தருகின்றோம். ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டோம், அதாவது இஷாவையும் ஃபஜ்ரையும் ஒருவன் தொழுது விட்டால்
அவன் சுவனம் நுழைந்து விடுவான் என்ற இபாதத்தை பற்றி சொல்லுகின்ற ஹதீஸ்களும் இருக்கின்றன. மற்றொரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 4326வது இலக்கத்தில் இருக்கின்றது. ஒருவன் நன்றாக தெரிந்து கொண்டு தனது தந்தையை மாற்றி, தனது தலைமுறையை அதாவது தனது மூதாதையர் தந்தையை மாற்றி வேறு ஒருவரை தந்தை என்று தெரிந்து கொண்டே ஒருவன் சொன்னால், வாதிட்டால், ஃபல் ஜன்னத்து அலைஹி ஹராம், சுவனம் அவனுக்கு ஹராமாகிவிடும் என்றும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே சுருக்கம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இஸ்லாம் என்பது இந்த ஆலிம் சொன்னது போன்று அல்லது ஜாஹிலியத்திலே அறியாமையிலே இருக்கின்ற சமூகத்தை சீர்திருத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சீர்திருத்த இயக்கம், சீர்திருத்த வழிமுறை. இவர்கள் தெளிவான ஒரு கொள்கையோடு மக்களை சீர்திருத்த முன்வந்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஷிர்க்கிலிருந்து தவிர்ந்து கொள்வது இவ்வளவு முக்கியமானது என சொல்லுகின்ற இவர்கள், ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய விளைவை சொல்லக்கூடிய இவர்கள், இந்த அடிப்படையிலே மக்களை சத்தியத்திலே ஒன்றுபடுத்தினார்களா? இதுதான் சத்தியம் என்ற தெளிவான ஒரு கொள்கையை முன்வைத்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. பிறருடைய தவறுகளை திருத்த முன்வந்த இவர்கள் முதலிலே தங்களுக்கு ஒரு தெளிவான கொள்கையோடு அதிலே உண்மையானவர்களாக மக்களை சீர்திருத்த முன்வந்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இவர்களுடைய இந்த கொள்கை முழுமையான தெளிவான ஒரு கொள்கையும் கிடையாது. பிறருடைய தவறுகளை திருத்த முன்வந்த இவர்கள் தங்களுடைய விடயங்களில் தவறு இருக்கின்றது என்ற போது இவர்கள் திருத்தினார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. இங்கே சுருக்கமாக நீங்கள் விளங்கி சுவனம் செல்ல வேண்டும் என்றால் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த தீன் முழுமையாக நபி அவர்கள் அதனை எப்படி மக்களுக்கு போதித்தார்களோ, அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் எப்படி அதனை பின்பற்றினார்களோ அந்த வடிவிலே பின்பற்றி நடப்பதன் மூலம் மட்டும்தான் சுவனம் செல்ல முடியும். எனவே சுவனம் செல்லுவதற்கு அடிப்படை அம்சங்கள் வெறுமனே ஷிர்க்கிலிருந்து தவிர்ந்து கொண்டால் மட்டும் ஒருவன் சுவனம் செல்ல முடியாது. மிக குறிப்பாக சொல்லுவதென்றால், நாம் வாழுகின்ற இது போன்ற காலத்தை நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த முன்னறிவிப்பிலே நேர்வழி பெறுகின்ற ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை ஒரு நபித்தோழர் மூலமாக எழுப்பி எங்களுக்கெல்லாம் மிக தெளிவான வழிகாட்டல் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய நூல்களிலே பதிவான ஒரு ஹதீஸிலே மிக தெளிவாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சுவனம் செல்ல வேண்டும் என்றால் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்த கொள்கையிலே இருக்க வேண்டும். அவர்களை போன்று அழைப்பு விடுக்க வேண்டும். அவர்கள் குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமாக யாரை அங்கீகரித்தார்களோ அத்தகைய குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகைமைகள் எங்களிடம் இருக்க வேண்டும். அது வெறுமனே ஷிர்க்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல, இங்கே நாம் சொல்லிவிட்டோம், மனித இனமும் ஜின் இனமும் முற்றாக எனக்கு வழிபடுவதற்காகவே அன்றி நான் அவர்களை படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதற்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய வஹியை மட்டும் பின்பற்றுபவர்களாக, வழிகாட்டுபவர்களாக இருந்தார்கள். அதனை ஏற்றுக்கொள்ளுபவர்களை தங்களுடைய தலைமையின் கீழ் ஒரு ஜமாஅத்தாக வழிநடாத்தினார்கள். அதிலே யாரெல்லாம் ஷிர்க் செய்கின்றார்களோ, ஷிர்க் செய்கின்றவர்களை முஸ்லிம்களாக நபி அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஷிர்க் மட்டுமல்ல, ஷிர்காக இருக்கலாம், குஃப்ராக இருக்கலாம், சுவனம் செல்ல தடை செய்கின்ற காரியமாக இருக்கலாம், நிரந்தர நரகம் செல்லுகின்ற விடயங்களாக இருக்கலாம்.
ஒட்டுமொத்தத்தில் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் சுருக்கமாக வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும். வஹியை கொண்டு வழிநடாத்துகின்ற இமாம், அமீர், அந்த அமீருடனும் அந்த அமீர் வழிநடாத்துகின்ற முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு எனும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே ஒருவர் இணைந்திருக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் அடிப்படையாக உல தூய்மையோடு அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்ற முஸ்லிமாக நாம் மரணிக்க வேண்டும். இப்படி ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வஹியை பின்பற்றி ஒன்றுபட்ட அல் ஜமா என்ற கூட்டமைப்பில் இருந்து உல தூய்மையோடு முஸ்லிமாக மரணித்தால் மட்டும்தான் சுவனம் நுழைய வேண்டும் என்பதை இங்கே சுருக்கமாக சொல்லி வைக்கின்றோம். விரிவான விளக்கங்களை தேடி படித்து முஸ்லிமாக மரணிப்பதற்கு முயற்சியுங்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக.